மீண்டும் அதிமுகவிலே இணைந்த முக்கியமான தலைவர்கள். அதிர்ச்சியில் ஓபிஎஸ் நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி நிர்வாகிகள் அதிமுகவிலே வந்து தினம் தினம் இணைந்து கொண்டேதான் இருக்கிறார். அப்படித்தான் வெள்ளமண்டி நடராஜன், குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட நிறைய நபர்கள் திமுகவின் பக்கம் போக விருப்பம் இல்லாமல், அதாவது எங்கள் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம் என நினைத்துக் கொண்டு இதுவரைக்கும் அதிமுகவிலே மீண்டும் தன் தாய் கழகத்திலே கழக அடிப்படையாக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் தான் பாதை மாறி பணத்திற்கும் சீட்டுக்கும் ஆசைப்பட்டு போய்விட்டால் நாங்கள் அப்படி கிடையாது நிறுவிக்கூடிய வகையில் தான் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் வரைக்கும் தொண்டர்கள் வரைக்கும் அனைவருமே இருந்துகிட்டு இருக்காங்க. திமுகவில் ஓபிஎஸ் இருந்தால் அவரின் ஆதரவாளர்கள் பலர் கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் வலதுகை போல் செயல்பட்டு வந்த மார்க்கெண்டையன், முன்னாள் சேர்மன் அகிலன், பெரியகுளம் நகர நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் தங்கள் மீண்டும் அதிமுகவை இணைச்சிருக்காங்க. மேலும் தங்களின் வீடுகளில் இருந்த ஓபிஎஸ் புகைப்படத்தை அகற்றிவிட்டு எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை கூட வைத்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுகவில் ஓபிஎஸ் இருந்தால் அவருடைய ஆதரவாளர்கள் பலர் கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. அதாவது ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்கள் இப்ப நிலைமை என்பது அதல பாதாளத்திலே இருக்கிறது. தன்னை நம்பி சென்று வந்தவர்கள் எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய மகனுக்கு சீட்டு வேண்டும், எனக்கு சீட்டு வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காண்டி இதுவரைக்கும் தெய்வங்களாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாரையும் கும்பிட்ட அந்த கைகள் தற்போது கலைஞர் கருணாநிதியும் ஸ்டாலினையும் கும்பிட்டு கொண்டிருக்கிறது. ஏன் அவருடைய வீட்டின் முன்பு அந்த கேட்டிலே பொறிக்கப்பட்டிருந்த இரட்டை இலை சின்னத்தை கூட வெட்டி எடுத்து விட்டு அந்த இடத்திலே உதயசூரியன் சின்னத்தை வைத்தார் நமது ஓபிஎஸ் அப்படிங்கிற தகவலாம் நீங்கள் அனைவரும் வீடியோக்களாக செய்திகளிலே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் உடைய வலதுகரமாக செயல்பட்டு வந்த மார்க்கெண்டையன், முன்னாள் சேர்மன் அகிலன், பெரியகுளம் நகர நிர்வாகிகள் பலர் தங்களை மீண்டும் அதிமுக இணைச்சிருக்காங்க. அவருடைய வீடுகள் இருந்த ஓபிஎஸ் உடைய புகைப்படத்தை தூக்கி குப்பையிலே எறிந்துவிட்டு அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையிலே ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே நேரடியாக அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகவிலே தன்னை மீண்டும் கழக அடிப்படையாக இணைத்துக் கொண்டிருப்பது அதிமுகவுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவிலே இணைந்திருந்தாலும் அவருக்கு பதவிகளும் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் அவரை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களுக்கு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க.